ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஓடும் ஆம்னி பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. அதிகாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். இந்த திடீர் தீ விபத்திற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்று நள்ளிரவு பார்த்தோம்னால் சென்னையிலிருந்து ஓட்டுநர் கார்த்திகேயன் என்பவர் 15க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் நள்ளிரவு நேரத்தில் பயணித்து தொடங்கி இன்று அதிகாலை சுமார் ஒரு 3:30 மணி அளவில் கோவை செல்வதற்காக சேலம் வழியாக கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஈரோடு மாவட்டம் சித்தோடு அடுத்த அந்த ஈரோடு சத்தியமங்கலம் சாலை சந்திப்பு பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது இன்ஜினில் இருந்து அதிகப்படியான புகையுடன் கூடிய தீ பற்ற தொடங்கியுள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை ஓரமாக நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் பயணிகள் அனைவரும் எமர்ஜென்சி டோர் வழியாக இறங்கியதை அடுத்து பேருந்தில் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இந்த தீயானது பேருந்து முழுவதுமாக எரிந்து பேருந்து தற்போது பார்த்தோம்னால் எலும்புக்கூடு போல காட்சியளிக்கும் நிலைக்கு மாறியுள்ளது. இந்த தீ விபத்தில் பார்த்தோம்னால் பயணிகள் மற்றும் ஓட்டுநர் யாருக்கும் எந்தவித காயமும் இல்லை. அதிகாலை நேரத்தில் பேருந்து அதிக வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இந்த அதிவேகத்தின் காரணமாக எழுந்த சூடு காரணமாக என்ஜினின் முன்பக்கத்திலிருந்து அதிக அளவு சூடு காரணமாக தீப்பற்றி பேருந்து முழுவதுமாக இருந்ததாக தீயணைப்பு நிலையம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து அதிகாலை 3:30 மணி அளவில் பவானி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த பவானி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு முழுவதுமாக அனுப்பினர். தொடர்ந்து சித்தோடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சித்தோடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.